அல்லது மேல் நாடுகளில் இருக்கிற எத்தனையோ வெற்றிகரமான எழுத்தாளர்கள் எல்லாம் நம்ம வந்து கணக்கிலே சேர்த்துக்கொள்ள முடியாமல் போயிடும். உண்மை. இப்ப அந்த வகையில வந்து முதல் அந்த கட்டுரை வந்து வீசி எறியப்பட்ட கட்டுரையாக இருந்தது. அதுக்கு பிறகு மீண்டும் எப்ப எழுந்து வந்து திரும்ப வந்து எழுத தொடங்கினது? அது வந்து ஒரு வீசப்பட்ட கட்டுரை அந்த நேரம். ஆனா அது வந்து ஒரு 2 வாரங்கள்ல கல்கன்ல அது இடம்பெற்றது. அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியம். என்ன கட்டுரை அது? அது வந்து நேஷனல் ஜியோகிராபிக்னு ஒரு பத்திரிகை வருது, உங்களுக்கு தெரியும், அது இப்ப சேனலாகவும் வருது. அது வந்த காலத்துல வந்து அதை வந்து ஒரு தடவை நான் பார்க்க நேர்ந்தது. அந்த இதழ்ல ஒரு சிறுத்தைய ஒரு வேட்டைக்காரர் சுட்டுறார். சுடுறது வந்து ஒரு படக்கூடாத இடத்துல பட்டது, சாகவும் இல்லை ஓடவும் இல்லை, துடிச்சு இது பண்ணது. அவர் வந்து அவரே வந்து ஒரு மிருக வைத்தியரா இருக்கனால அதை மயக்க மருந்து கொடுத்து தோல்ல போட்டு கொண்டாந்து தன்னுடைய இடத்துல வந்து வச்சு அந்த குண்டை நீக்கி அதை வந்து சரி பண்ணி அதை ஓட விடுறாரு. ஆனா அது ஓட மாட்டேங்குது, அங்கேயே நிற்கிது. ஒரு மிருகத்துக்குள்ள இருந்த ஒரு மனிதன் மேல கொண்ட ஒரு நேயம், ஒரு மனிதனுக்கு இருந்த மிருகத்தின் மேல இருந்த ஒரு பிரியம், இது வந்து ஒரு என்னை போன்ற ஒரு 16 வயது அந்த வாலிபனை வந்து ஒரு தாக்கம் வந்து ஏற்படுத்துது. இதையே வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த கட்டுரையை மொழிபெயர்த்ததை எழுதுனதுதான் அந்த கட்டுரை. என்னுடைய முதல் படைப்பு வந்து மொழிபெயர்ப்பு தான். 2 வாரங்கள்ல அது வெளியாச்சுன்னு சொன்னேன். அதை விட ஆச்சரியம், அதற்கு பிறகு ஒரு 15 ரூபாய்க்கு ஒரு காசோலை ஒன்று தரப்பட்டது. எங்க காலத்துல 15 ரூபாய் என்பது மிகப்பெரிய காசு. அது அவர் என்னன்னா, ஒரு இளைஞனுடைய பார்வையில ஒரு 6 சினிமா பார்க்கலாம். ஏன்னா அப்ப வந்து ஒரு 2 ரூபா 2.5 ரூபா தான் அந்த டிக்கெட்டுடைய விலையை. படிக்கிற போது சம்பாதிக்கிறத பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்கமே, அன்றைக்கே அதை ஆரம்பிச்சவன் நான். மாசம் 60 ரூபா எனக்கு வந்து வருமானம். அதுக்காக தான் எழுத ஆரம்பிச்சேன். மற்றபடி பெரிய எழுத்தாளர் நான் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய வாழ்க்கை நோக்கம் இல்லை. இது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு தூண்டுதலாக இருந்தது. அவர் என்ன செய்தாரு, அதுல இருந்து 1 வாரம் கழிச்சு வாசகருடைய கடிதங்களை கொண்டு வந்து கொடுத்தாரு. ஒண்ணுமே வாயே துறக்கல மனுஷன். எப்படி இருந்தது, நல்லா எழுது எல்லாம் கிடையாது. ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டமா தட்டி கொடுக்கிற நிலைதான் வந்திருக்கு. வெளியிட்டது, காசோலை கொடுத்தது, கடிதங்களை கொடுத்தது. அது என்னன்னா, வாசகர்கள் தான் சிறந்த நீதிபதிகள், அவர்கள் எடுக்கிறதா முடியும். நான் சொன்னா கூட காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு வேணும்னே வந்து வேண்டியதுக்காக நான் கொடுத்துருவேன்னு சொல்லலாம், அப்படியும் இல்லை. ஸோ எல்லா வகையிலையும் வந்து அவர் என்னை வந்து ஒரு ஊக்குவிச்சாரே தவிர, ஆனா அவருக்கு உள்ளூர ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. இந்த புகழ்லையும் இந்த அங்கீகாரத்திலையும் மயங்கி படிப்பை கோட்டை விட்டுருவானோ அப்படின்னு. அது வந்து நான் எம்ஏ படிக்கிற வரைக்கும் அது வந்து தொடர்ந்து என்னுடைய கட்டுரையை வந்து வெளியிட்டு. படிப்பு எப்படி போயிட்டு இருந்தது? படிப்பு வந்து நான் தொடர்ந்து வந்து நான் வந்து ஒரு சராசரியான மாணவன் தான். ஆனா நகைச்சுவையா சொல்றதுன்னா, அந்த இருபால் கல்வி வந்து பச்சைப்பன் கல்வியில அறிமுகப்படுத்தப்பட்ட போது நாங்களும் எம்ஏல வந்து சேர்றோம். அந்த நேரம் வந்து இந்த பெண்கள் வந்து அவங்களுக்கு பெரிய கதாநாயகர்கள் யாருன்னா பணக்காரர்களோ, தோட்டத்துல அழகா இருக்கிறவர்களோ, வண்டி வாகனம் கொண்டு வருவர்களோ இல்லை எங்க காலத்துல. அது இப்ப நான் வந்து சொல்ல விரும்பல. எங்க காலத்துல படிக்கிறவங்க தான் அவங்களுக்கு வந்து கதாநாயகர்கள். அவங்க மனசுல இடம் பெறணும், அவங்க மத்தியில் ஒரு ஹீரோவாக உலா வரணும்னா நீ நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது. நான் எம்ஏ வரைக்கும் ஒரு சராசரி மாணவன் தான். எம்ஏக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு முதல் வகுப்பு மாணவனாக வந்து மாற, டிஸ்டிங்ஷன்லாம் எடுக்கல, முதல் வகுப்பு மாணவனாக மாறினது அந்த காலகட்டம். எனக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம், ஹீரோ ஆனீங்களா அப்படின்னு இடம்பெற முடியல, ஆக முடியல. ஏன்னா என்னை விட சிறந்த படிப்பாளிகள் வந்து இருந்தாங்க. நான் அந்த ரயில பிடிக்கிறதுல தாமதமா கடைசி நிமிஷம் ஏறி பிடிச்ச மாதிரி, ஏற்கனவே எல்லாம் உட்கார்ந்து நல்லா உயர் வகுப்புல உட்கார்ந்துட்டாங்க. எல்லாம் நம்ம பிடிச்சது தொங்கிட்டு போன மாதிரி, ஏதோ ஒரு மோசம் இல்லை அப்படிங்கிற. ஆனா என்ன அவங்களுக்குள்ள ஒரு மனசுல ஒரு அண்ணாந்து பாக்குறது இருந்ததுன்னா அந்த பெண்கள் மத்தியில. நாங்க 32 பேரு, 17 பையங்க, 15 பெண்கள். அவங்களுக்கு அண்ணாந்து பார்க்கறது ஒண்ணு தமிழ்வாணனுடைய மகன் என்பதுதான். அது பள்ளி காலத்திலே இருந்தது. அந்த வராண்டா நடந்து போனா, தொவான பையன் போறாண்டான்னு. அப்ப ஒரு செய்தி சொல்லணும். அப்ப வந்து அப்பா பேரை சொல்லித்தானே நம்ம எல்லாம் சொல்றாங்க, நாம எப்ப வந்து நிக்கிறது. அந்த ஒரு வேகம் எழுச்சி வந்து பள்ளி காலத்திலே வந்தது. அதுக்கான கடன்கள் வந்து எதிர்பாராம தந்தையினுடைய மறையும் போதுதான் அது வந்து அமையுது. உங்களுடைய இயற்பெயர் என்ன? லட்சுமணன் என்பது என்னுடைய தாத்தாவுடைய பெயர். அந்த பெயர் எங்க சமூகத்துல காரைக்குடி பகுதியில எல்லாம்
வழி வழி வழியா அதே பேர் தான் வரும். லட்சுமணன் ராமநாதன், லட்சுமணன் ராமநாதன். எங்க அப்பா பேர் ராமநாதன் இயற்பெயர். இப்ப என் மகன் பேர் வந்து ராமநாதன். அப்படி மாத்தி மாத்தி இந்த பேர் தான் வரும், வேற வெளிப்பேர் ரொம்ப வந்துடாது. இன்னொரு பிள்ளை பிறக்கிற போது அந்த தாத்தா, அதாவது தந்தை வழி தாத்தா தாய் வழி தாத்தா இருக்காங்க இல்லையா, தாய் வழி தாத்தா பேர் தான் அந்த 2வது மகனுக்கு வரும். இதுதான் தாத்தா பேர் தான் எனக்கு. இப்ப எப்பவுமே வாரிசுகளுக்கு ஒரு விஷயம் உண்டு. ஒண்ணு நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்க வெளிச்சம் சீக்கிரமா கிடைச்சிடும். ஆமா, டக்குன்னு ஒரு வெளிச்சம் கிடைச்சிடும், அதை பயன்படுத்தி நம்ம தொத்திக்கிட்டு வரலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க ஒப்பீடு. அதை வச்சே அளவுகோலை நம்மளை பாக்குறது வந்து உங்க அனுபவம். நிச்சயமா இந்த பிரச்சனையை நானும் சந்திச்சேன். கிட்டத்தட்ட என்னுடைய சமகாலத்தவர்கள்னு சொல்லப்படுகிறவர்கள் வந்து ரொம்ப சமகாலத்தவர்கள், கொஞ்சம் முன்ன பின்ன நடிகர் கார்த்திக், பிரபு, சீர்காழி சிவசிதம்பரம் எல்லாம் கிட்டத்தட்ட சில ஆண்டுகள் முன்பின் எல்லாரும் உள்ள வர்றோம். இவங்க எல்லாரும் இதே பிரச்சனை, நாங்க எல்லாம் இதே பிரச்சனை சந்திச்சோம். அப்பா அளவுக்கு நடிக்கல, அப்பா அளவுக்கு பாடல, அப்பா அளவுக்கு எழுதல, இந்த குற்றச்சாட்டு எங்க மேல இருந்துட்டு. இந்த சமூகனுடைய ஒப்பீடு எனக்கு புரியல. ஏன்னா ஒரு மணந்து மனம் வீசுகிற மலர்ந்த ஒரு மலரையும் ஒரு மொட்டையும் ஒப்பிடுவது எந்த வகையில வந்து சரி, எந்த வகையில வந்து பொருத்தம்? அதுதான் நான் சந்திச்ச ஒரு பெரிய இடர்பாடு. அதாவது நுழைவதற்குத்தான் பிரபல தந்தைகள் வந்து உதவுறாங்களே தவிர அவங்க வந்து தாக்கு பிடிப்பதற்கு அவங்க பெரிய எதிராக இருக்கிறாங்க. ஒரு வளர்ந்த வாழை மரத்தின் கீழே இருக்கிற கன்று இருக்க, அந்த வாழை மரத்தின் நிழல் காரணமாகவே வளராம போயிடுது. அந்த வாழை மரம் குலை தள்ளி அது தான் வந்து அது சரிஞ்ச பிறகுதான் அது வந்து எழுந்திருக்க முடியுது அந்த கண்டால். அது இன்னும் ஒரு தியாகம் மாதிரி. 51 வயதிலேயே வந்து அவர் வந்து இயற்கை மரணம் எய்தி, அதற்கு பிறகு நான் தலை தூக்க நேர்ந்தது வந்து அவருக்கு பிறகுதான். அவர் எந்த வரைக்கும் அதை வந்து எங்களால வந்து ஒளிவிடவே முடியாது. ஏன்னா அந்த ஒப்பீடுகள் வந்து நம்மளை ரொம்ப நோகடிக்கிற மாதிரி, இன்னும் சொல்ல போனா சாகடிக்கிற மாதிரி தான். வந்து எங்க போனாலும் அப்பா அளவுக்கு நீங்க எழுதல, அப்பா அளவுக்கு நீங்க எழுதலைன்னா எப்படி நம்ம வந்து ஒரு பின்னுக்குள்ளே நம்ம உள்ளுக்குள்ளே நம்மளை வந்து தட்டி கொடுத்து உங்களுக்குள்ள ஒரு ஜெனரேட்டரை வச்சு நீங்க வந்து ஒரு சக்தியை உருவாக்க வேண்டிய சமூகம் சில சமயங்கள்ல நினைக்கிறதுக்கு அடிப்படை வந்து நீங்க சொன்ன உதாரணத்துல இருந்து பல சமயங்கள்ல அந்த மலரோட அந்த மொட்டை ஒப்பிடும் போது அது எப்பயாவது பூக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அது மொட்டாவே காலம் முழுக்க இருந்து அந்த மாதிரி இருந்து போறது உண்டு. அதை அவங்க உதாரணமா எடுத்துடுறாங்க. வந்து அந்த வகையில வந்து லேனா தமிழ்வாணன் அப்படிங்கிற ஒரு அறியப்பட்ட காலகட்டம், அதற்கான எழுத்துக்கள், அதை பற்றி சொல்லுங்களேன். சரி, வந்து லேனாங்கிற பேர் வந்து ரொம்ப முன்னாடி, அது 71 நான் எழுத ஆரம்பிக்கிறேன். அப்பவே வந்து அந்த பெயர் வந்து ஒரு அறியப்பட்ட பெயராக வந்து வந்துடுது. ஆனா தந்தையுடைய மறைவுக்கு பிறகு இந்த நாமகரணம் வந்து சூட்டியவர் வந்து திரு எஸ்ஏபி அவர்கள். சிவாஜி பிரபு அறிமுகமாகிற போது சிவாஜி பிரபுன்னு அவர் அறிவுப்படுத்துறாங்க. அது உங்களுக்கு இப்பதான் அந்த சிவாஜிங்கிற நீக்கப்பட்டது. ஆனா முதல்ல இந்த மேலை நாட்டு பாணியில தந்தையுடைய பெயரை இணைச்சுக்கணுங்கிற ஒரு கலாச்சாரத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தவரே வந்து திரு எஸ்ஏபி அவர்கள் தான். அப்ப பெயர் இணைக்கப்படுது. அப்புறம் அதன் பேர் இணைச்ச பிறகுதான் இன்னமும் வெறும் லேனான்னு சொன்னா யாரு அப்படின்னு இன்னமும் கேட்கிறாங்க. லேனா, ஓ சரி சரின்னு. அதாவது ஒரு மனிதர் மறைந்து 32 ஆண்டு காலத்துக்கு பிறகும் நீங்க கேட்ட மாதிரி அவர் அறியப்படுவராகவோ அங்கீகரிக்கப்படுவராகவோ இன்னமும் வந்து இருக்காரு. அவருடைய பேரோட இணைஞ்சுதான் இன்னமும் வந்து நம்ம காலத்தை வந்து தள்ள வேண்டியிருக்கு. ஆனா அதில் அவருடைய நிழல்லேருந்து கொஞ்சம் வெளிப்படணும் என்பதை நான் எழுத்துலதான் வந்து நான் கொண்டு வந்தேன். அதே சாயல் எழுத்து அதே மாதிரி எழுதுறாரு அப்படிங்கிறது இல்லாம ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒரு தாய்ப்பாலுக்கு இணையாக ஒரு பாலை வந்து நம்ம உருவாக்க முடியலன்னாலும் ஒரு குட்டி பாலை கொடுக்குற மாதிரி, அதற்கு பிறகு வந்து சோறு ஊட்டுற மாதிரி பிள்ளைக்கு தமிழ்வாணனுடைய அந்த வெற்றிடத்தை நீக்கும்படியாக அவருடைய எழுத்து சாயல்லையே கொஞ்ச நாள் கொண்டு போயிட்டு அதற்கு பிறகு எனக்கும் தனித்துவம் உண்டு என்பதை இப்பதான் வந்து ஒரு அண்மை காலமா தான் அதை வந்து நம்ம நிரூபிச்சுட்டு இருக்கிறோம். இது ஒரு பெரிய போராட்டம் தான். நீங்க கேட்ட மாதிரி பிரபலனுடைய பிள்ளைகளாக இருப்பது வந்து ரொம்ப ஒரு எளிய விஷயம் இல்லை, இன்னும் ஒரு கடினமான விஷயம். இப்ப இந்த தனித்துவமாக மாற்றிக்கிட்ட பிறகு இருக்கிற வித்தியாசம் என்னங்கிற சொல்லுங்களேன். இல்ல, இன்னமும் அந்த அதிலிருந்து முழுமையாக விடுபட முடியல. எதுக்கெடுத்தாலும் அந்த ஒப்பீடுகள் வந்து வருது. ஏன் நீங்க வந்து சங்கர்லால மீண்டும் வந்து உயிர் ஊட்டக்கூடாது,
ஏன் நீங்க வந்து அவரை போல இன்னும்